Hi to all, today flower wash making பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்துட்டு அதை ஹாட் க்ளூவால் டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் டயக்னலாக டிசைன்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேசிக் கோட்டாக ஒயிட் கலர் கொடுத்து எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பெயிண்டிங்க்கும் ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்கும். இப்போ நான் இதில் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இதில் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போது பெயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதில் இருந்த ஹாட் க்ளூவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம நினச்ச அந்த டிசைன்ஸ் அதில் வரும். ஹாட் க்ளூ ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட டாப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை மிடில் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு லீஃபாக நீங்கள் விட்டு விட்டு அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளார் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பாட்டில்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம உள்ளன் த்ரெட் அண்ட் ஃபோக் ஸ்பூனை வச்சு பால்ஸ் செய்ய போகிறோம். பால்ஸ் செய்கிறதுக்காக ஒரு 50 டைம்ஸ் அந்த உள்ளன் த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 50 டைம்ஸ் ஆர் அதுக்கு மோராகவே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எவ்வளவுக்கு அது ரொம்ப நிறைய சுற்றுறீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப பஃபியாக பால் ஷேப்பில் அப்படி கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சமாக த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ஃபோக்கோட மிடில் வச்சு நீங்கள் அதை நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக நாட் போட்டால் தான் கரெக்டாக நமக்கு கட் பண்ணி எடுக்கும் போதெல்லாம் கரெக்டாக வரும். இனி அதில் நீங்கள் அது அட்டாச் ஆகி இருக்கிற இடத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக ஷேப்பில் நீங்கள் அந்த பாலை ஷேப்டாக கட் பண்ணி எடுக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பஃபியாக ஒரு பால் ரெடி ஆகி வந்துடும். இதே மாதிரியே நிறைய பால்ஸ் நீங்கள் மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாட்டில்ஸில் இந்த பால்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஹாட் க்ளூ வச்சு இதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்களோ, எந்தெந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போது கீழே உள்ள அந்த பார்ட்டையும் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி ரெண்டையுமே நான் அட்டாச் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி தான் அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்ம முன்னாடியே டிசைன் போட்டு வச்சுருக்கிற பாட்டிலில் ஹாட் க்ளூ போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம செஞ்சு எடுத்த அந்த ஃப்ளார் ஃபில்டு பொக்கேவை நீங்கள் அதில் இப்போது அட்டாச் பண்ணி எடுங்க. இப்போ நமக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃப்ளார் பாட் ரெடியாகி கிடச்சிருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். Subscribe our channel. Don't miss to click the bell icon. Thanks for watching.